ஏனுங்க என்மணி, என்ன பண்ணுறீங்க? நான் யாருன்னு கேட்குறீங்களா? நான் தானுங்க இந்த வெள்ளகோவில் முருகேஷ் யூடியூப் சேனலுக்கு சொந்தக்காரனுங்க. முருகேஷே தானுங்க. கண்மணிஸ், நம்ம வாழ்க்கையில் புரிதல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்றுங்க. யாராக இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசமெல்லாம் கிடையாது. சிறியவர்கள் முதல் வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரை புரிதல் அப்படிங்கிற ஒன்று சரியாக இருந்தது அப்படின்னா மேக்சிமம் பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்கலாம், புதுசாக பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருப்போம், நம்மளே சொல்லியிருப்போம், நமக்கும் சொல்லியிருப்பாங்க, நீ என்னை புரிஞ்சுக்கல, சரியாக புரிஞ்சுக்கல, நான் மட்டும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்காக என்ன பண்ணினாலும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாமளும் சொல்லியிருப்போம், நம்மக்கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பட் இந்த வேர்டை யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் ஒன்றை புரிஞ்சுக்கணும். தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கணும், மற்றவங்களையும் அவங்களுடைய யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய சூழ்நிலையை திங்க் பண்ணி அவங்களுடைய நிலைமையில் இருந்து நம்ம அவங்களாக இருந்தோம்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி நாம் புரிஞ்சுக்கணும் அவங்கள. ஏன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், பட் அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கும். அதை நாம் திங்க் பண்ண மாட்டோம். என்னை நீ புரிஞ்சுக்கல, உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க, பட் நீ என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நாம் அவங்கள சொல்லுவோம் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு, பட் நாம் அவங்கள சரியாக புரிஞ்சுக்காமல் இருந்திருப்போம். எதையுமே தீவிர விசாரிக்காமல் ஒரு முடிவு எடுத்தோம்னா அப்படித்தாங்க. சரியான புரிதல்கள் இல்லைனாவே வாழ்க்கை நல்ல முறையில் போகாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகள் பெற்றோர்களிடையே அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளிடையே நல்ல புரிதல்கள் இல்லைனாலுமே நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்க தப்பான ரூட்டில் போகக்கூடும், குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது, ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவி கிட்டேயும் அப்படித்தான். முக்கியமாக கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுக்குள்ள இந்த புரிதல் அப்படிங்கிறது மிக முக்கியமானதுங்க. மற்றவங்களதெல்லாம் கூட பெற்றோர்கள் குழந்தைகள் அந்த மாதிரி இது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் கூட ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு போயிடலாம், புரிதல்கள் இல்லைனாலுமே ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம். பட் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சுன்னா அவ்வளோதான், நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரிவு அப்படிங்கிற ஒரு இதுக்கே காரணம் வந்து இந்த புரிதல் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறது தான் காரணம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஒருத்திங்க நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் அவங்கள கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அவங்க சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்த்தாவே பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிருங்க. ஸோ இன்றைக்கி மைய கருத்து என்ன அப்படின்னா, நாம் மற்றவங்கள நீ என்னை புரிஞ்சுக்கோ, அவங்க என்னை புரிஞ்சுக்கல, அவன் என்னை புரிஞ்சுக்கல, அவன் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் அவங்கள கரெக்டாக அவங்களுடைய சூழ்நிலையிலிருந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனைகளுமே வராது. பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ புரிதல் அப்படிங்கிறது எல்லாத்திடையுமே தேவை. அனைவரையும் நம்ம அவங்க சூழ்நிலையிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோனுடைய மைய கருத்து. சரிங்களா? அனைவரையும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் வாழ்ந்து நாமளும் உயர்வடைவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இன்றைய வீடியோவிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ். நன்றி நண்பா.